லக்னோ அணியில் வெடித்த மிகப்பெரிய சர்ச்சை, பூதாகரமாக கிளம்பிய புதிய பிரச்சனை, வெளியேறிய ரிஷப் பண்ட் இந்த வருட ஐபிஎல் சீசனை புறக்கணிக்கப் போகிறாரா அல்லது சிஎஸ்கே அணியில் விளையாடப் போகிறாரா? ரிஷப் பண்ட் கூறியது என்ன? சிஎஸ்கே அணிக்கு வருவதற்கு என்ன காரணங்கள்? சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். அதாவது, இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்க இன்னும் சில நாட்கள்தான் இருக்கிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு அணிகளும் ஏற்கனவே பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக நம்ம சிஎஸ்கே அணி ஏற்கனவே மற்ற அணிகளுக்கு முன்னதாகவே பயிற்சிகளை தொடங்கிவிட்டது. அப்படியாக தொடங்கிய பயிற்சிகள் என்று எடுத்துக்கொண்டால், இத்தகைய பயிற்சிகளில் நம்முடைய சஞ்சு சாம்சனின் அதிரடி என்பது தல தோனியவே மிரள வைத்திருக்கிறது. அந்தளவுக்கு இதற்கு முன்பு பார்த்திராத ஒரு சஞ்சு சாம்சனை இந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணியில் பார்க்கலாம் என்றும் சிஎஸ்கே நிர்வாகிகள் பலரும் கூறி வருகின்றனர். ஏனென்றால், பயிற்சியில் சஞ்சு சாம்சனை அருகிலிருந்து பார்த்த பல சிஎஸ்கே நிர்வாகிகள் இந்த கருத்தை தான் கூறி வருகிறார்கள். ஏற்கனவே நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பையில் சஞ்சு சாம்சனின் அதிரடி என்பது வேற லெவலில் இருந்தது. ஆனால் அதையும் தாண்டி இப்போது இந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணிக்காக இருக்கப் போகிறது என்பதை சிஎஸ்கே நிர்வாகிகள் கூறுவதன் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதிலும் குறிப்பாக வலைப்பயிற்சிகளில் கூட தடுப்பாட்டம் அதிகமாக ஆடாமல் அதிரடி ஆட்டம் மட்டுமே விளையாடி வருகிறாராம் சஞ்சு சாம்சன். அதிலும் இதுவரை 8 முறை இந்த வலைப்பயிற்சியில் தொடர்ச்சியாக போடப்பட்ட 7 பந்துகள் 8 பந்துகள் என தொடர் பந்துகளிலும் சிக்ஸரை அடித்து வருகிறாராம் சஞ்சு சாம்சன். என்னதான் இது வலைப்பயிற்சியாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இத்தனை பந்துகளை சிக்ஸர் அடிப்பது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாதுங்க. ஆகவே அப்படி இருந்தும் கூட சாத்தியப்படாத அந்த ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்தி காட்டி வருகிறார் சஞ்சு சாம்சன். அந்தளவுக்கு இந்த ஒரு ஐபிஎல் சீசனை வெறித்தனமாக அணுகி வருகிறாராம் சஞ்சு சாம்சன். இவருடைய இந்தளவுக்கான அதிரடிக்கு மிக முக்கிய காரணம் என்னவென்றால், இதற்கு முன்பு ஐபிஎல்லில் பல அணிகளால் இவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இதுதான் சஞ்சு சாம்சனுக்கு கிடைக்க இருக்கும் கடைசி வாய்ப்பு என்று கூட சொல்லிவிடலாம். இந்த ஐபிஎல் சீசனிலும் சொதப்பினால் இவருக்கு அடுத்தடுத்த சீசன்களில் மற்ற அணிகளில் விளையாடும் வாய்ப்பு என்பது வெகுவாக குறைந்துவிடும். அதாவது, இவருடைய மதிப்பு என்பது கீழே போய்விடும். அதே சமயம் இந்த முறைதான் இந்திய அணிக்காக T20 உலகக்கோப்பையிலும் தொடர்ச்சியாக பல போட்டிகளில் சிறப்பாக விளையாடி சிறப்பான ஃபார்மிலும் இருக்கிறார். ஆக இதுதான் சஞ்சு சாம்சனுக்கு சரியான காலகட்டம் என்பதை இவர் உணர்ந்துவிட்டார். அதனால்தான் இந்த ஐபிஎல் சீசனில் தன்னால் முடிந்த வரையிலான முழு பர்ஃபார்மன்ஸையும் காட்டிவிட வேண்டும் என்று சஞ்சு சாம்சன் முடிவெடுத்து விட்டார். அதனால்தான் வலைப்பயிற்சியிலும் கூட அந்த அடி அடித்து வருகிறார் இவர். இவரை தொடர்ந்து நம்முடைய சிவம் தூபேவும் கூட மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். இவரும் நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பை தொடரில் சூப்பராகவே விளையாடியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஐபிஎல் சீசனிலும் இவருடைய ஆட்டம் என்பது களை கட்டும் என்பதை எதிர்பார்க்கலாம். அதற்கு ஒரு உதாரணம்தான் நடந்து வரும் வலைப்பயிற்சிகளில் கூட இவரும் அதிரடி சிக்ஸர்களை பறக்கவிட்டு கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த முறை இவர் எதிர்கொண்ட 40 பந்துகளுக்கு ஒரு முறைதான் இவரது விக்கெட்டையே இழந்து வருகிறார். அந்தளவுக்கு வலைப்பயிற்சிகளில் கூட அதிகமான விக்கெட்டை இழக்காமல் விளையாடி வருகிறார். ஆகவே இந்த முறை சிஎஸ்கே அணியின் அணுகுமுறை என்பது இந்த ஐபிஎல் சீசனில் எப்படி இருக்கப் போகிறது என்பதுதான் சிஎஸ்கே ரசிகர்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கப் போகிறது. ஒரு பக்கம் பேய் ஃபார்மில் இருக்கும் சஞ்சு சாம்சன், இன்னொரு பக்கம் அதைவிட வெறித்தனமான ஃபார்மில் இருக்கும் சிவம் தூபே என இவர்களின் ஆட்டம்தான் இந்த சீசனில் சிஎஸ்கே அணியின் பல வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கப் போகிறது என்று கூட சொல்லிவிடலாம். அதே சமயம் ஏற்கனவே இப்போது இப்படியாக சிஎஸ்கே அணி யானை பலமாக இருந்து வரும் சூழ்நிலையில் இப்போது அடுத்த சர்ப்ரைஸாக சிஎஸ்கே அணிக்கு நம்முடைய ரிஷப் பண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் உருவாகியிருக்கிறது. ஆமாங்க, அதற்கு காரணம் லக்னோ அணியில்தான் ரிஷப் பண்ட் இருந்து வருகிறார். இப்படியாக லக்னோ அணியில் இருந்து வந்த ரிஷப் பண்ட் கடந்த சீசனில் எந்த அளவுக்கு சொதப்பினார் என்பது நாம் அனைவருக்குமே தெரியும். அதாவது மிக மிக அதிக விலைக்கு லக்னோ அணியில் ஏலம் போன இவர் அந்த அதிக விலை பிரசராலேயே இவரது ஆட்டத்தை பறிகொடுத்தார். இவருக்கு எதிராக லக்னோ அணியின் நிர்வாகம் இப்போது திரும்பியிருக்கிறது. ஏற்கனவே லக்னோ அணியின் ஓனர் பற்றி நாம் அனைவரும் அறிந்ததுதான். இதற்கு முன்பு KL ராகுலை ஓட விட்டு அடிக்காத குறைதான் இவர் செய்தது.
மற்றபடி எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி கேஎல் ராகுலை அணியிலிருந்து தூக்கி எறிந்தார் லக்னோ ஓனர். இப்போது அதே போன்ற ஒரு விஷயத்தை ரிஷப் பண்டிடமும் வெளிக்காட்டி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுவும் இந்திய அணியிலும் கடந்த காலமாக ரிஷப் பண்டிற்கு அவ்வளவாக இடம் கிடைக்கவில்லை. ஆகவே இந்த முறையும் ஐபிஎல்லில் சொதப்பினால் இவருடைய கிரிக்கெட் எதிர்காலமே முற்றிலுமாக காணாமல் போய்விடும். இதன் காரணமாகத்தான் ரிஷப் பண்ட் இப்போது முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருப்பதாக தெரிகிறது. ஆமாங்க, அது என்னன்னா, இந்த முறையும் அதிக பிரஷரோடு லக்னோ அணியில் விளையாடி அவமானங்களை சந்திப்பதற்கு பதிலாக லக்னோ அணியிலிருந்து இந்த சீசனில் மட்டும் விலகி இருப்பதற்கு ரிஷப் பண்ட் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியானது. பர்சனல் காரணங்கள் என்று சில காரணங்களை கூறி லக்னோ அணியிலிருந்து இந்த சீசனிலிருந்து மட்டும் விலக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வந்தது. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த லக்னோ அணி நிர்வாகம் ரிஷப் பந்திற்கு எதிராக வழக்கு தொடர உள்ளதாகவும் தகவல்கள் பரவி வந்தது. ஆகவே இதன் காரணமாகவே இப்போது லக்னோ அணியிலிருந்து விலகுவதற்கு மட்டும் முடிவெடுத்திருந்த நிலையில் இப்போது லக்னோ அணியிலிருந்து விலகுவதோடு மட்டுமில்லாமல் இதே சீசனில் மற்ற ஒரு ஐபிஎல் அணியில் ரிஷப் பண்ட் விளையாடவும் முடிவெடுத்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. ரிஷப் பண்ட் இந்த முறை சிஎஸ்கே அணியில் விளையாடுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. ஏனென்றால் சிஎஸ்கே அணியில் விளையாடினால் மட்டும்தான் ரிஷப் பண்டிற்கான பிரஷர் என்பது அதிகமாக இருக்காது. பொதுவாகவே சிஎஸ்கே அணியில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், அதாவது வெற்றி தோல்விகளின் பிரச்சனை என்பது தல தோனியை நோக்கிதான் பேசப்படும். அது மட்டுமில்லாமல் தோனியின் சிஷ்யனாக அறியப்படும் ரிஷப் பண்ட் தோனியிடம் இது குறித்து பேசியிருப்பதாகவும், இந்த ஒரே ஒரு சீசனில் சிஎஸ்கே அணியில் வாய்ப்பு தரும்படியும் தோனியிடம் ரிஷப் பண்ட் கேட்டிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இது குறித்து தோனியும் சிஎஸ்கே நிர்வாகத்திடம் பேசி வருவதாகவும் தெரிகிறது. ஆக மொத்தம் எது எப்படி போனாலும் அவனவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது என்பதைப் போல சிஎஸ்கேவுக்கு இதுவும் சாதகமாகவே மாறி வருகிறது. 2 சீசனுக்கு முன்பு வரையிலும் சிஎஸ்கே அணிக்கு தோனியை தவிர்த்து வேறு யாரை கேப்டனாக தேர்வு செய்யலாம் என்ற கேள்விகள் இருந்தது. ஆனால் இப்போது பார்த்தால் ஒரு பக்கம் ருத்ராஜ் கெய்க்வாட், மறுபக்கம் சஞ்சு சாம்சன், இப்போது ரிஷப் பண்ட் என சிஎஸ்கே அணிக்கு வரிசை கட்டி கொண்டு கேப்டன்கள் வந்து குவிகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் அடுத்த கேப்டனாக சிவம் தூபேவை கூட சிஎஸ்கே அணிக்கு கேப்டனாக வரலாம். அந்தளவுக்கு இவரும் சிறப்பாகவே விளையாடி வருகிறார். அது மட்டுமில்லாமல் இவர்களையும் தாண்டி தற்போது சிஎஸ்கே அணியில் ராஜஸ்தான் அணியை சேர்ந்த சூரியவன்சியும் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். ஆர்ஆர் அணியில் இருந்தால் தன்னுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக மாறுவதற்கு வாய்ப்பிருப்பது என்பதை உணர்ந்து சூரியவன்சி சிஎஸ்கே அணியை நோக்கி வர இருப்பதாகவும் ஐபிஎல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ரிஷப் பண்ட் மற்றும் சிஎஸ்கே அணிக்கு வந்துவிட்டால் சிஎஸ்கே அணியின் அணுகுமுறை என்பது இந்த சீசனில் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.